மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிக வாக்குப்பதிவு எதை உணர்த்துகிறது என்பது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் மாலன் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதிக வாக்குப்பதிவு எதை உணர்த்துகிறது? கடந்த 2021 தேர்தலை ஒப்பிடும்போது வாக்கு சதவிகிதம் என்பது அதிகரித்துக் கொண்டே செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது எதை உணர்த்துகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நண்பகல் 1 மணி நிலவரப்படி 56.81% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதிக வாக்குப்பதிவு எதை உணர்த்துகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கடந்த 2021 ஒப்பிடும்போது தற்போது வாக்கு சதவிகிதம் என்பது கூடிக்கொண்டே போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் 11 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு கடந்த தேர்தலை காட்டிலும் கணிசமாக அதிகரித்துள்ளது. 35 முதல் 41% வரை வாக்குப்பதிவு என்பது பதிவாகி இருக்கிறது. இது எதை உணர்த்துகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் மாலன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு மாலன். வாக்குப்பதிவு அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கிறத சதவீதத்தை பார்க்கிறோம். இது எதை உணர்த்துது? உங்களோட பார்வை என்ன? அதாவது நீங்க வாக்குப்பதிவு பாத்தீங்கன்னா காலையில 7 மணிக்கு ஆரம்பித்ததுல இருந்து இது வரைக்கும் தொய்வு இல்லாமல் தொடர்ந்து வாக்குப்பதிவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி 1 மணி நிலவரப்படி 56.8%. அதே காலகட்டத்தில் 21 என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா 39.6%. அதாவது வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17% வித்தியாசம் வந்து. இது வந்து ஒரு கணிசமான வித்தியாசம். தொகுதி அதாவது வெறும் சதவீதம் மட்டும் இல்ல, வாக்குகளுடைய எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. நீங்க வரலாற்றை பார்த்தீங்கன்னா 2011 தேர்தல் தான் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கடந்த 3 தேர்தல்கள்ல அதிகபட்சமாக வாக்குப்பதிவு நடந்தது. 78.1% வாக்கு 2011 நடந்தது. 2011 அந்த மாதிரி நடந்த போது என்ன ஆயிற்று என்று கேட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்போது ஆட்சியில் இருந்த திமுக போய்விட்டு அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. மிகப்பெரிய வெற்றினா 234 தொகுதிகளில் 203 தொகுதிகளில் அது வெற்றி பெற்றது. அதற்கு அடுத்த தேர்தல் 2016 தேர்தலில் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் மிக குறைந்தது. அதாவது 74.81% தான் வந்தது. 2011 தேர்தலை விட 4% குறைவாக வந்தது. அப்போது வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை. அதாவது வாக்கு சதவீதம் குறைந்த போது ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை. ஆனா அது எப்பவுமே அப்படிதானா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. 2021 தேர்தலில் மறுபடியும் வாக்கு சதவீதம் குறைந்தது. 74 இருந்து 73க்கு வந்தது. ஆனா அப்போதும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. நான் என்ன என்னுடைய கணிப்பு என்னவென்று கேட்டால், இன்றைக்கு தேர்தல் வாக்குப்பதிவு முடியும் போது அநேகமாக 85 88 90% வரைக்கும் வாக்குப்பதிவு நடக்கலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி நடந்தது என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் 78 தான் நம்மளோட உச்சபட்சமாக இருந்திருக்கிறது. 78 ஒரு 88னா ஒரு 10% வாக்கு கூடுகிறது. வாக்காளர்களுடைய எண்ணிக்கையில பெரிய மாற்றம் இல்லை. அதாவது எஸ்ஐஆர் வந்ததுனால இந்த மாற்றம் இல்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் ஒரு 70 லட்சத்துக்கு 65 லட்சம் அந்த அளவுல தான் இருக்குது வந்துட்டு. அப்போ இது எதனுடைய அறிகுறி என்று நான் பார்க்கிறேன் என்று சொன்னால், இது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். 75% பலரோட பரவலான பார்வை வந்து எஸ்ஐஆர்னால தான் இந்த எஃபெக்ட் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது பரவலான பார்வையா இருக்கு. எஸ்ஐஆர் இல்ல அப்படின்னா அதை தாண்டி என்ன ஃபேக்டர் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எஸ்ஐஆருடைய கணக்கு எடுத்து பாருங்க. எஸ்ஐஆருக்கு போனா 2016 மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு, இப்போது இருக்கிற வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு குறைவு என்று பார்த்தீங்கன்னா ஒரு 65 இருந்து 70 லட்சத்துக்குள்ளதான் அது குறைவு. அது வந்துட்டு அதனால மட்டும் இல்லை. ஏன்னா நீங்க மக்கள் ஆர்வமாக வாக்களிப்பதை நான் பார்க்கிறேன். அதாவது வெளி ஊர்ல இருந்து போய் பார்க்கறாங்க. வெளியூர் போறதுக்கு பஸ் இல்லைன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நான் வாக்களித்த தொகுதியில வந்துட்டு காலையில 7 மணிக்கு போனேன். 6:30 மணிக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு முன்னால 23 பேர் நின்றுட்டு இருந்தாங்க வந்துட்டு நின்றுட்டு. இது வந்து இது தொய்வு இல்லாம இருக்கு. இந்த இதுல வந்து நடுவுல ஏதோ மத்தியானம் வெயில் காலத்துல குறையும், லஞ்ச் டயத்துல குறையும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் குறையல. அது வந்து தொடர்ந்து அதே வேகத்துல, இன்னும் சொல்லப்போனா அதை விட வேகம் கூடுதலாக 14% ஆரம்பிச்ச உயர்வு இப்போ 17-18% வந்து நிற்குது. அது வந்துட்டு
அப்போ மக்கள் வாக்களிப்பதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதே வந்து நமக்கு தெரியுது. எதற்காக அந்த ஆர்வத்திற்கு அடிப்படை என்னன்னா 2 காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று, ஓட்டிங் வந்து போலரைஸ் ஆயிடுச்சு. அதாவது இப்ப இருக்கிற அரசு இருக்கணும்னு ஒரு கோஷ்டி, இருக்கக்கூடாது என்ற ஒரு கோஷ்டி, இந்த மாதிரி 2 விதமாக போலரைஸ் ஆயிடுச்சு. அல்லது இந்த புது ஓட்டர்கள் வந்ததுல வந்து அந்த ஆர்வத்தின் காரணமாக பண்றாங்க அப்படின்னு வைத்துக் கொண்டாலும் கூட அது வந்து தொடர்ந்து இருக்கு. அதனால வந்து இது வந்து ஒரு அறிகுறி என்று நான், ஒரு சிக்னல் என்று, ஒரு சிம்டம் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு ட்ரெண்ட் என்று நான் நினைக்கல. அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா அதற்கான ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பு இல்லை என்று நிராகரித்து விட முடியாது. அதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். ஒருவேளை ஒரு அலை கூட இருக்கலாம், நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு அலை கூட இருக்கலாமோ என்று நான் சந்தேகிக்கிறேன். சரி, மக்கள் ஆர்வமா வாக்களிக்கிறாங்க, வாக்கு சதவீதம் கூடிக்கிட்டே போகுது. இது ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களோட கருத்தா இருக்கு. இணைப்பில் வந்து கருத்துக்களை பரிந்துரைமைக்காக நன்றி திருமால்.